தொடர்ந்து நிதி கேட்டுட்டு இருக்கீங்க. 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கான நிதி கொடுக்காம இருந்திருக்காங்க. நாங்க 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்கோம்னு சொல்லி அதை ஒரு பட்டியலிட்டு. அப்ப என்ன பட்ஜெட்? அப்ப சைஸ் ஆஃப் தி பட்ஜெட் என்ன? மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மொத்த நிதி வருவாய், வரி, நேரடி டைரக்ட் டாக்ஸ் நிதி வருவாய் எவ்வளவு? இப்ப எவ்வளவு? நான் உங்கள்கிட்ட புள்ளி வரத்துக்கு போகல, ஷூரா சொல்றேன், 4 மடங்கு உயர்ந்திருக்கு. 4 மடங்கு நேரடி டைரக்ட் டாக்ஸ் உயர்ந்திருக்கு. இன்டைரக்ட் டாக்ஸ் எவ்வளவு அங்கே தான் தெரியும். அப்போ நீங்க என்ன ஃபிகரை நீங்க கொடுத்தாலும் அந்த ஃபிகரை வந்து 4 மடங்கா கூட்டி சொல்லுங்க. நான் ரயில்வே மினிஸ்டர்ட்டே கேட்டிருக்கேன் பார்லிமெண்ட்ல. நாங்கள் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ திட்டம் கொடுத்துட்டோம், மன்மோகன் சிங்கத்தை இவ்வளோ தான் கொடுத்தாங்கன்னு நான் எடுத்து காமிச்சேன். ரயில்வேக்கு வந்து மன்மோகன் சிங் காலத்தில் என்ன வருமானம், அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க, நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணால் ஸ்டில் இட் இஸ் பிலோ. சார், அமித்ஷாவை பார்த்தாலும் திமுகவுக்கு ஷாக் அடிக்கிறது நயனா நாயகர் நேற்று வெளியில் பேசுகிறார். அந்த அளவுக்கு ஷாக் அடிக்கக்கூடியவராக இருக்கிறாங்க. எங்களுக்கு எதுக்கு ஷாக் அடிக்கணும்? எங்களை பார்த்து ஷாக் அடித்தா நீங்கள் வந்திருக்கீங்க. அதாவது உங்களுடைய எந்த விதமான பிளவுவாதமும் மத அரசியலும் தமிழ்நாட்டில் எடுபடவில்லை. எல்லா தேர்தலிலும் எங்களுடைய முதலமைச்சருடைய கோரிக்கையை ஏற்று தமிழக மக்கள் வந்து அவருக்கு பின்னால், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னால் இருக்கிறார்கள். இதை புரிஞ்சிக்க முடியாமல், இதை தெரிஞ்சிக்க முடியாமல், இதை ஜீரணிச்சிக்க முடியாமல் தானே நீங்கள் வந்து இங்கே வந்து பேசுறீங்க. எங்களுக்கு எதுக்கு பயம்? உங்களை பார்த்தா எங்களுக்கு சிரிப்பாக இருக்கு. இப்போ நான் மாண்புமிகு அமைச்சர்னு கூப்பிடுறோம், இன்னும் 2 தடவை வந்தீங்க. ஏன் இப்போ பிரைம் மினிஸ்டர் 5 தடவை வந்தாரு எம்பி எலெக்ஷனுக்கு? 5 முறை வந்தாரு. ஏன் பயந்தார் தமிழ்நாட்டை பார்த்து? எப்போவாவது ஒரு பிரதம மந்திரி சுதந்திர இந்தியாவில் 5 முறை சும்மா மேட்டுப்பாளையம் முனிசிபாலிட்டி, திருப்பூர் முனிசிபாலிட்டி 5 தடவை ஏதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்துருக்கீங்க? யாருக்கு பயம்? இதே போதுமே, யாருக்கு பயம்? தேர்தல் அறிக்கையில திமுக சொன்னது வந்து 10% நிறைவேற்றிருக்காங்க, 90% நிறைவேற்றி வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நானும் கூப்பிடுறேன். நாங்கள் 98.5% நிறைவேற்றிட்டோம். நான் கூப்பிடுறேன், வாங்க, எங்க வச்சுக்கலாம், வாங்க. அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் மட்டும்தான் நிற்குது. அதுக்கும் ஒரு குழு போட்டிருக்காரு முதலமைச்சர். அதில் நிதி பற்றாக்குறை இருக்குது, அதை எப்படி செய்யலான்ட்டு 2 பேருக்கு காம்ப்ரமைஸாக ஒரு டீம் போட்டிருக்கோம். அதான் ஒத்துக்கிறோம். அதை தவிர மீது என்ன செய்யலை, சொல்லாதையும் செஞ்சிருக்கோம். நான் கூப்பிட்றேன், அவர் கூப்பிட வேணாம், நான் கூப்பிட்றேன், வாங்க அமித்ஷா அவர்களே வாங்க, நான் தயார். டெல்லியில, சென்னையில, புவனேஸ்வரில, ஆனால் தயவு பண்ணி ஹிந்தியில் பேசாதீங்க, வாங்க. அதான் பொய்னு சொல்ல ஒரு ஆதாரம் சொல்லணும்ல, ஏதாவது ஒரு ஆதாரம் சொல்லணும்ல. இந்த ஹெட்டில், இந்த தலைப்பின் கீழ் ஊரக வளர்ச்சி துறைக்காக நாங்கள் கொடுத்த 16,000 கோடியை 18,000 கோடியை அவங்க எடுத்துட்டு போய் வேற திட்டத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும்ல. நீங்க கொடுக்க வேண்டிய எய்ம்ஸ்லாம் இன்னும் தாவம் இருக்க மதுரையில். மகாராஷ்டிராவில் எப்படி ஆட்சிக்கு வந்தோமோ, ஒடிசாவில் எப்படி ஆட்சிக்கு வந்தோமோ, டெல்லியில் எப்படி வந்தோமோ, அதே ரூட்ல தமிழகத்திலும் என்ன ஒரு மெசேஜை கன்வே பண்ண விரும்புறாங்க. சார், உங்கள்கிட்ட நான் கேட்கறேன், அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி எடுத்துட்டீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியல் தத்துவம் என்ன? அவர் எதிர்த்து வந்தாரு? ஊழலை மட்டுமே எதிர்த்து அரசியலுக்கு வந்தார். அவருக்கு பின்னாடி தத்துவம் இருந்ததா? அவருக்கு பின்னால் தலைவர் இருந்தாங்களா? என்ன வித்தியாசம்? மகாராஷ்டிராவுக்கோ டெல்லிக்கோ மற்ற இடங்கள்லையோ பிஜேபி சித்தாந்தத்தை எதிர்ப்பதற்கு சார் நாங்கள் அமித்ஷாவையும் மோடியும் பார்த்து பயப்படல. அவங்கெல்லாம் எங்களை ஆற்றால் சாதாரண ஆளுங்க. அவர்களுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தத்துவம் எல்லா இடத்துலையும் படையெடுத்து ஜெயிக்குது. ஏன் இங்கே ஜெயிக்க முடியல? எங்கள்கிட்ட அந்த சித்தாந்தத்துக்கு மாற்று சித்தாந்தம் எங்கள்கிட்ட இருக்கு. அந்த சித்தாந்தம் இங்கே வர முடியாது. ஸோ திராவிட இயக்க சித்தாந்தம் இருக்கிற வரை அவர்களால் இங்கே காலூன்ற முடியாது. ஆகவே நாங்கள் டெல்லி அல்ல, நாங்கள் மகாராஷ்டிரா அல்ல, நாங்கள் ஹரியானா அல்ல, நாங்கள் தமிழ்நாடு, நாங்கள் திராவிடம். இங்கே வர முடியாது. நீங்க கேட்டீங்களா? இன்னும் அதான் கேட்கணும். அதுதான் எடுத்தோன்னு சொன்னேன். 3 தான். அப்பட்டமான பொய், அருவருப்பான வஞ்சகம், பிளவுபடுத்தும் சூது. அப்பட்டமான பொய், வஞ்சகம் என்ன? ஏன் டீலிமிட்டேஷன் பேச மாட்டேங்கிறீங்க? பார்லிமெண்ட்ல நாங்கள் கேட்குறோம், எந்த அடிப்படையில் டீலிமிட்டேஷன் வருது? இல்லை, எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லை என்று சொன்னால் ஏன் வந்து 880 சீட்டை வச்சு பார்லிமெண்ட்டை கட்டினீங்க? ஏன் அந்த வந்து கட்டடத்தை திறக்கும் போது பிரதமர் வந்து மாதிரி டீலிமிட்டேஷன் வந்துச்சுனாக்கா 800க்கு மேலே எம்பிகள் வருவார்கள், அதற்காக தான் நான் கட்டினேன் அப்படின்னு சொன்னது உண்மையா பொய்யா? அமித்ஷா சொன்னாரா இல்லையா? அப்போ உங்கள் நோக்கம் வந்து டீலிமிட்டேஷன் வந்ததுக்கு பிறகு 800க்கும் மேற்பட்ட எம்பிகள் வந்துருவாங்க. எந்த அடிப்படையில்? மக்கள் தொகை அடிப்படையில். அது தமிழ்நாட்டை வஞ்சிக்கும், அது தென்னகத்தை வஞ்சிக்கும். இன்னும் சொல்ல போனால் தென் மாநிலங்கள் இல்லாமலேயே எந்த ஒரு மசோதாவையும் எந்த ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தையும் அவர்களால் கொண்டு வர முடியும் என்பதுதான் அங்களுக்கு உள்ள இருக்க சூது. அந்த சூதியை முறியடிச்சிருக்கிற ஒரே தலைவர் எங்களுடைய மாண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாமனிதர் தான். இதை டெல்லி வரைக்கும் ஒப்புக்கிறாங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா நேரம் வந்து டீலிமிட்டேஷன் வந்து முடிச்சிருப்பாங்கிறாங்க. பேச மாட்டார், அவர் பேச மாட்டாரு.
இல்லை அது நியாயமாக தான் தத்துவம். நாங்கள் சொல்கிறேன், நியாயமாக நடத்துவீங்களா, வெளிப்படையாக நடத்துவீங்களா, அது சந்தேகம் இருக்குது. அதுக்கு பிறகு அதுக்கும் நீங்கள் சொல்லியிருக்கிற 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் நீங்கள் ப்ரப்போஸ்டு டீலிமிட்டேஷனுக்கும் இன்டர்வெலியா என்ன லிங்க், எப்படி போய் தொடர்புபடுத்த போகிறீங்க? ஒரு கன்ஃபியூஷன் தான் நடக்குது. இதே என்ன சொன்னாங்க, நீங்கள் இங்கே முரண்பாடை பாருங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்தியாவை பிளவுபடுத்தும். சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கின்ற திமுக உள்ளிட்ட மாநில கட்சிகள் பிளவுவாதிகள், பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொன்ன வாய் எங்க? அந்த வாய் நல்ல வாய், இந்த வாய் நாரவாயா? கேட்க மாட்டோமா? இதெல்லாம் தானே நீங்க கேட்கணும். ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் நீங்க தானே கேட்கணும். சார், அமித்ஷா வந்து இதோட 2வது தடவை வந்திருக்காரு. இன்டர்னல் மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு, அது இல்லாம ஒரு கூட்டம் நடந்திருக்காங்க. 22ஆம் தேதி முருகன் மாநாடு வந்து நடத்த திட்டமிட்டிருக்காங்க. ஆனா அரசியல் கட்சி சொல்றாங்க அது அரசியல் உள்நோக்கத்துக்காக மட்டுமே முருகரை கையாளக்கூடிய ஒரு விஷயம். உண்மைதானே? அவங்களுக்கு என்ன காரணம்? இப்போ நீ இந்து அறநிலைய சொல்லி சார்பா இங்கே ஒரு முருகன் மாநாடு நடத்துறாங்க. அதில் வந்து எல்லாருமே இந்துத்துவாதிகள் உட்பட யாரும் எங்களுக்கு ஒன்றும் பாரபட்சம் இல்லை. அந்த துறை வந்து அந்த கொள்கையில் எங்களுக்கு ஏற்புடையதா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனால் இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்து மதம் அதற்கான கோயில்கள்லாம் இருக்குது. அந்த கோயில்களை பராமரிக்கணும், சொத்துக்களை பராமரிக்கணும், அதை முன்னேற்றுறதுக்காக ஒரு துறை இருக்குது. அந்த துறையை நடத்துகிறாங்க. நீங்கள் எதுக்கு நடத்துறீங்க? நான் சொல்கிறேன், இவங்க நடத்துறது வந்து இந்து மத ஒற்றுமைக்காகவோ அல்லது முருகனுக்காகவோ இல்லை. இங்கே வந்து மதவாதத்தை ஏற்படுத்தணும், பிளவு சக்தியில் கொண்டு வரணும், இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு அந்த தூண்டுதல் உணர்ச்சியில் அரசியல் ஆதாயத்தை நினைக்கிறாங்க. அது மதுரை மக்களே விரும்பவில்லை. இது அவர்களுக்கே தெரியும். சார், திருப்பரங்குன்றம் மலையை பற்றி கூட பேசியிருக்காங்க. 1000 ஆண்டு பழமை வந்து தற்போது வந்து மதவாதத்தை பிளவுபடுத்தும் சக்தியாக. ஏங்க, அதுக்கு 4000 வருஷம் இருக்குங்க. அதுக்கு நீங்க இவ்வளவு கேட்குறீங்களே, தமிழுங்கிறாரு, தமிழுக்கு ஒண்ணுமே செய்யலைங்கிறாரு. ஏன் கீழடி ஏன் திரும்ப திரும்ப ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க? கீழடி ஆய்வை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்குல்ல, தொல்லியல் துறை, அந்த தொல்லியல் துறைக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம். அதே மாதிரி இரும்பை கண்டுபிடிச்சி 5 வருஷம் 5500 வருஷம் ஆயிடுச்சு. இங்கே தான் கண்டுபிடிச்சோம், இங்கே நாங்கள் தான் புழக்கத்தில் கொண்டு போனோம். இந்த ரெண்டையும் நீங்கள் அங்கீகரிச்சிங்களா? அந்த 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 அலுவலர் அவர் பேர் என்ன? நல்ல அமர்நாத். அமர்நாத் அவரை வந்து 3 தடவை மாற்றி மாற்றி அடிக்கிறீங்களே. அஸ்ஸாமுக்கு ஏன் அஸ்ஸாம் கூப்பிடுறீங்க? அவர் கொடுத்த அறிக்கையில் தப்பு இருக்குன்னு சொல்றீங்கல்ல. அவர் கொடுத்த அறிக்கையில் தவறு இருந்தால் அந்த அறிக்கையை கொடுத்தவர் தானே கூப்பிட்டு இந்த இடத்துல தப்பு இருக்கு, உங்களுடைய பதில் என்னன்னு கேட்கணும். அதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ். நான் ஒரு அறிக்கை கொடுத்தேன்னா அந்த அறிக்கையில் வந்து ஒன்றிய அரசு வந்து தப்பு கண்டுபிடிச்சதுன்னா நீங்கள் கொடுத்துக்கிற அறிக்கையில் இங்கே தப்பு இருக்குன்னு அவரை தானே கேட்கணும். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களா? என்ன கேளுங்கன்னு சொல்றாரு, சொல்ல மாட்டேங்க, கேட்க மாட்டேங்கிறீங்களே. லேசாக திருப்பி விட்றீங்க, அப்படின்னு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி திருப்பி விட்றீங்களே. காலதாமதம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் தமிழர்களுக்கு, தமிழருடைய பண்பாட்டுக்கு, தமிழ்நாட்டுடைய நாகரிகத்திற்கு, தமிழ் கலாச்சாரத்திற்கு, திராவிடத்திற்கு எதிரானவர்கள் என்பதை திரும்ப திரும்ப அவர்களை அறிந்தோ அறியாமலோ அப்பட்டமாக வெளிக்காட்டிக் கொள்கிறார்கள். இதற்கான அறுவடையை, தண்டனையை 2026 தேர்தலில் அவர்கள் நிச்சயமாக சந்திப்பார்கள். ஏன் மற்ற மாநிலங்களுக்கு மொழியெல்லாம் அவங்க வளர்த்துட்டாங்களா? குஜராத்தி மொழி என்னாச்சு? பீஜப்பூர் மொழி, பீகார்ல மொழி என்னாச்சு? சார், இதெல்லாம் இங்கே பேசலாமா? பில்கிஸ் பானு ஒரு பொண்ணை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வயசுல 3 மாத குழந்தை, கையில் 2 வயசு உள்ள குழந்தை நடந்து போகிறாங்க. போய் அந்த பொண்ணை கற்பழித்து குழந்தைய எடுத்து பாறையில் அடித்து தேங்காய் மாதிரி உடைச்சி அதுக்கு கொடுத்த தண்டனையை குஜராத் அரசாங்கம் ரத்து பண்ணிட்டு வெளியே வரும்போது கூட்டிகிட்டு வரதுக்கு போய் பிஜேபி போகிறீங்க, பஜ்ரங் போகிறீங்க, இதெல்லாம் அமித்ஷா வந்து பர்மிட் பண்ணிட்டு இருக்காரு குஜராத்லன்னா. இவர் பேசுறதா? இவர் சட்ட ஒழுங்கு பற்றி பேசுறதா? இங்கே மணிப்பூரில் என்ன நிலைமை? கவர்னர் வெளியே வந்தாரா? பிரைம் மினிஸ்டர் பதில் சொன்னாரா? என்ன நிலைமைன்னு கேட்குறேன். போலீஸ் பாதுகாப்போட, ராணுவ பாதுகாப்போட பெண்களை கூட்டிட்டு போய் கற்பழிக்கிறாங்க. வீடியோ வெளியே வந்துச்சு. அந்த சீஃப் மினிஸ்டர் அவங்களால எடுக்க முடியல, கவர்னர் பதில் சொல்ல முடியல. இவ்வளவும் பார்த்துட்டு ஊமை மாதிரி உட்காந்துருந்தீங்க. அருவருப்பா இல்லை, வெக்கமா இல்லை? நாங்கள் தான் கேட்டோம், திமுக தான் கேட்டுச்சு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத பிரதமரும் அமித்ஷாவும் மதுரைக்கு வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னா உங்களை வந்து என்ன, அது எப்படி சொல்றது? ஒடிசா தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஆட்சி செய்வதான மாதிரி இங்க தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்காது. இந்த நோக்கம் என்ன? இதுதான் உண்மையான பிளவுவாதம். ஏக இந்தியா ஒரே தேசம் என்று சொன்னால் ஒடிசாவில் யார் இருந்தா என்ன? அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த நாட்டுக்கு நல்லது பண்ணாரா கெட்டது பண்ணாதானே சொல்லணும். அவர் வந்து ஊழல்வாதியா, முதலமைச்சர் இருக்கிற அவர் வந்து நல்லவரா கெட்டவரா இதானே சொல்லணும். ஆனால் ஒடிசாவில் போய் ஒரு தமிழ்நாட்டுக்காரர் உங்களை ஆளலாமா, இந்த சாவி தமிழ்நாட்டில் இருக்கலாமான்னு கேட்ட ஒருத்தர் எப்படி வந்து ஏக இந்தியா பாரத் மாதா கிஜின்னு சொல்றதுக்கு தகுதி இருக்கு? எல்லாம் போய் நிர்வாகத்தை அரசியலில் குழப்பிக்கிறாங்க, அவங்க ஆதாயத்தை பயன்படுத்திக்கிறாங்க. சார், அவங்க எல்லாமே செய்வாங்க. எல்லா மதத்தையும் நிர்வாகத்தையும் குழப்புவாங்க. என்னன்னா அல்டிமேட்டா அவருடைய ஆதாயம், ஆர்எஸ்எஸ் என்ன இலக்கோ அதுதான். அந்த ஆர்எஸ்எஸ் இலக்குக்கு மோடியும் அமித்ஷாவும் பகடைக்காய். அது தெரிஞ்சோ தெரியாமல பண்ணிட்டு இருக்காங்க. அது தமிழ்நாட்டில் வந்து வேகாது அப்படிங்கிறதுனால விரக்தியில் இருக்காங்க. அவ்வளவுதான். கூட்டணி ஆட்சி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது நீங்க எடப்பாடி தான் தெரியும் என்ன சொல்றாங்க. ஆமா, எடப்பாடி எங்க? எடப்பாடி கேட்டீங்களா? திரும்பவும் ரீட்ரேட்டட்.
இது வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சிங்கிறாரு. அப்ப அதிகாரத்தில் பங்கு உண்டான்னு கேட்டீங்க நீங்க போய் யார் எடப்பாடி பழனிசாமி அது என்ன சொன்னாரு? திரும்ப திரும்ப அவர் லோக்கல் பாஷையில திரும்ப கூட இல்ல திரும்ப திரும்ப அந்த கேள்விக்கு ஏன் வரீங்கன்னாரு. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கறேன், திரும்ப திரும்ப பழனிசாமியே போய் கேளுங்க. திருப்பி கேளுங்க. ஐயா நீங்க என்ன ஏன் அப்படி சொன்னீங்களா? திருப்பி அவரே சொல்லிட்டு போறாங்க, நீங்க என்ன பண்ணிட்டு கேளுங்க. ஒரு வலுவான கூட்டணி அமைக்க முயற்சியில வந்து அவங்க ஈடுபட்டிருக்காங்க. ஏங்க அரசியல்ல எல்லா முயற்சியும் நாங்க என்ன வேண்டாம் நான் சொல்றோம். நீங்க எப்படிப்பட்ட கூட்டணி வேணாலும் அமைங்க, அந்த கூட்டணியை எதிர்கொள்கின்ற தகுதி ஆற்றல் எங்களுடைய முதலமைச்சர்கிட்ட இருக்கு, அவர் கொடுக்குற அரசாங்கத்திட்ட இருக்கு. மக்கள் இந்த ஆட்சியை எப்படி அங்கீகரிக்கிறாங்கன்னு அவர் போற இடத்த போய் பாருங்க. நாங்களே போறோம், தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் போறோம். நீங்க பாக்குறீங்க இப்ப எல்லாம் விஷுவல் மீடியா வந்துருச்சு. ஒரு எம்எல்ஏ எம்பி போனா கூட வாட்ஸ்அப்ல எடுக்கிறீங்க. எந்த ஊர்ல எங்களை துரத்துறாங்க? எந்த ஊர்ல எங்களை வெறுக்கிறாங்க? உள்கட்சி பிரச்சனை கூட ஆழ்த்த முன்மூர்த்தி பேச்சுவார்த்தை அது ஐயாட்ட தான் கேட்கணும். நாங்க என்ன பண்ணுவோம்? நீங்க சொல்றீங்க மோடி இங்க வந்ததுனால வாக்கு சதவீதம் அதிகமாயிடுச்சு. இந்த தடவை அமித்ஷா பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அமித்ஷா வந்ததுனால ஒண்ணும் நடக்க போறது இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா 2026 மக்களே வந்து திமுகவை தூக்கி எறிஞ்சிருவாங்க. இல்ல முதல்ல இது வரைக்கும் வந்து மோடி அமித்ஷா தான் சிங்கிள் மேன் ஷோ தான் காமிப்பாங்க. தமிழ்நாட்டில் தான் முதல்ல ஹி அக்செப்ட் தி டிஃபீட். என்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு விரக்தியினுடைய உச்சத்துக்கு போய் பாலை ஷூட் பண்றார். மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று நாங்களும் சொல்லுகிறோம். மக்கள் உங்களை பார்த்துக் கொள்வார்கள். தமிழகம் வாழ தகுதியற்ற மாநிலமா மாறிட்டு இருக்கு அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் தெரிவிச்சிருக்காரு. நாமக்கல்ல ஒரு மூதாட்டி கொலை செய்யப்பட்டதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. பாவங்க அவரு மணிப்பூர்லாம் பாக்குறது இல்லையா? அவரு மணிப்பூர்லாம் பாக்குறது இல்லையான்னு கேட்கிறேன். நீங்க வந்து அகில இந்திய சராசரியில திருடா இருந்தாலும் கொள்ளையா இருந்தாலும் கொலையா இருந்தாலும் கற்பழிப்பா இருந்தாலும் நீங்க வந்து ஆல் இந்தியா சர்வே எடுத்து பாருங்க, கிரைம் பியூரோல அந்த சர்வே பாத்தீங்கன்னாக்க எல்லாமே கம்மியா தான் இருக்கு தமிழ்நாட்டில். நான் அதுக்காக நடக்கவே இல்லைன்னு சொல்லல, கொலையா நடக்காது அப்படி நீங்க இவ்வளவு பேசுறீங்களே. பகல்காம் நடந்துச்சு இல்ல, பகல்காம் இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி போய் ரிவ்யூ பண்ணவர் யார்? அமித்ஷா. அமைதி பூங்கா, இனிமேல் எந்த தப்பும் நடக்கும், ஒரு துப்பாக்கி சத்தம் கூட கேட்காதுன்னு சொன்னவர் அமித்ஷா. சொல்லிட்டு வந்து டெல்லியில இறங்குறாரு. இறங்கின அடுத்த நாள் அங்க வந்து தீவிரவாதிகள் தாக்குனது இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. அதை கேட்கறது யோகிதை இல்லை அவருக்கு. சொல்லுங்க. சரி, ஷா கலைச்சி என்ன பண்ணாங்க? ஷா கலைச்சி பண்ணாங்க என்ன வண்டி போட்டோமான்னு கேட்குறேன். எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. அவசர கால எமர்ஜென்சி நீங்க எதுக்கலன்னா இன்னும் 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் தரேனாங்க. அதே ஷா தான் பேசுறாரு. அந்த ஷாவை எதிர்த்து அடிச்சு நீ கலைச்சிக்கன்னு சொன்னான்.